பாஜகவுக்கு மாறினோடனே ஆட்சி கலைப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் எடியூரப்பா சிஎம் ஆகிறாரு. குமாரசாமியினுடைய ஆட்சி கலைக்கப்படுது. எடியூரப்பா சிஎம் ஆயிடுறாரு. அப்போ இவர் நான் சொன்ன அந்த கேரக்டர் சுதாகர், அவருக்கு வந்து அங்கே மினிஸ்ட்ரி பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த மினிஸ்ட்ரி பொறுப்பையும் அவர் வாங்கிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு சுகாதாரத்துறைன்னு நினைக்கிறேன், எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அவர் ஒரு மினிஸ்ட்ரி பொறுப்பை வாங்கிடுறாரு. மினிஸ்ட்ரி பொறுப்பில் அவர் இயங்கிட்டா இருக்கார். அப்போ எடியூரப்பாவுக்கு வயது காரணமாக அவரை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு பசுவராஜ் பொம்மை அவரும் போகிறாரு. அப்போ இவருக்கும் அந்த மினிஸ்ட்ரி பதவி வருது. இப்போ தான் ட்விஸ்ட்டு, இப்போ தான் ஆதவ அர்ஜுனாவோட என்ட்ரி, தரித்திரம் பிடிச்ச மாதிரி என்ட்ரி. எப்படி ஜான் ஆரோக்கியசாமி தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துலையும் போய், இப்போ பாமக வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படின்னு போய்கிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பித்த காலகட்ட வரலாறே ஃபுல்லாக அப்படி தான். ஏன் இப்போ கூட போயிருக்காங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற தேர்தல், அதாவது 2016 மட்டும் 0. அதுக்கு காரணம் ஜான். நான் உங்களை கூட்டு வரேன், மாற்றம் முன்னேற்றம் டிங்குன்னு கொண்டு வந்து நடுத்தரில் நிறுத்தி விட்டு தரித்திரம் பிடிச்ச மாதிரி போயிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரை நம்பாமல் இவங்க தனியாக நின்று ஒரு 4-5 அப்படியே உள்ளே போயிட்டாங்க. அப்போ அதே வேலை தான் இங்கே சுதாகருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சுதாகருக்கு ஒரு டீம் வேலை செய்யுது. பெங்களூரில் ஒரு பெரிய ஆஃபீஸ் போட்டு வேலை செய்யுது. அந்த டீமோட ஹெட் யாருன்னா நம்ம ஆதவ அர்ஜுனா. சரி, அந்த டீமுக்கு பேர் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன். புரியுதுங்களா? ஸோ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த சுதாகருக்கு வேலை செய்யுது. சுதாகர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இங்கே ஒரு தொகுதியவே கட்டுக்குள்ளே வச்சிருக்க ஒரு ஜாம்பவான் அரசியல்வாதிகள்னு சொல்லலாம்ல. உதாரணத்துக்கு நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம், எந்த கட்சியில் வேணாலும் ஒரு ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர், ஸ்டார் கேண்டிடேட்ன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான நபர். சொந்த கான்ஸ்டியூஷன், சிப்லாப்பூர்னு நினைக்கிறேன், சொந்த கான்ஸ்டியூஷன்லேயே அவர் நிற்கிறாரு. 1 வருஷம் ஆதவ அர்ஜுனா கடுமையாக வேலை செய்கிறார். ஆனால் தோற்று போயிடுறார். எப்பா தாமி, நானே இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், என் வாழ்க்கையில் முதல் தோல்வி ஏண்டா இப்படி கொடுத்தா, அந்த மாதிரி புலம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் எப்பா நீ வேணான்னு அமுச்சு விட்றாரு. அதுக்கப்புறமா சுதாகர் எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எம்பி வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஓப்பனாகவே கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்துருப்பாரு. ஓப்பனாகவே லைனில் வந்து வாங்கிட்டு போவாங்க கோட்டரும் பிரியாணியும் அப்படியே. அது அவன் சொந்த கான்ஸ்டியூஷனில் தான். இது எல்லாமே பண்ணது ஆதவ அர்ஜுனா. பாஜக மினிஸ்டருக்கு தேர்தல் வேலை செய்தவர் தான் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறது தான் இந்த காணொளி.